காரியங்களை செய்வார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உற்சாகம். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனைவருக்கும் ஷாலோம். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். இந்த நாளில் வல்லவர் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இடத்துல அழைத்த நண்பர் பாஸ்டர் யோகா அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்தில் 2 பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து சபையாராகிய உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்து சொல்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். சத்தமாக சொல்லுங்கள். ஈஸ்டர் மாதிரி இல்லையா? செய்தி முடிகிறதுக்குள்ள ஈஸ்டர் அனுபவம் உள்ள வந்துடும். அவன் உயிர்த்தெழுந்த அனுபவம் வந்துடும். பக்கத்தில் கையை பிடி சொல்ல பார்க்கலாம். உயிர்த்தெழுந்தல் வாழ்த்துக்கள், உயிர்த்தெழுந்தல் வாழ்த்துக்கள். அதுலையா கர்த்தர் நல்லவர். அவன் கடந்த நாட்களில் எத்தனை பேர் நீ பார்த்துருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? சில பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க. கடந்த நாட்களில் வந்தப்போ நம்ம எப்படி சொல்கிறது, அந்த பழைய இடத்துல ஆராய்ச்சி கொடுக்குறோம் தானே. அதுக்கடுத்து பாருங்க, இன்னைக்கு இன்னும் ஒரு விசாலமான இடத்த கொடுத்துருக்காங்க இல்லையா? 2030க்குள்ள இடம் வாங்கி சபையை கட்டிடுவீங்க. பக்கத்தில் நம்ம கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். 2030க்குள்ள இடம் வாங்கி சபையை கட்டிடுவீங்க. உங்கள் கரங்களே அதை கட்டும். உங்கள் விசுவாசிக்கிறீங்க, கருத்து செய்வார். இதிலும் விசாலமான இடங்களை கட்டணம் தருவார். இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேடியம்லாம் கட்டுறாங்க. சினிமா தேட்டர் எப்படியோ கட்டுறாங்க, பாரு கட்டுறாங்க, குடிக்கிற இடம் கட்டுறாங்க, எல்லாம் ஏசி போட்டு கட்டுறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிச்சு இருக்கிறோம். விசுவாசத்தோடு கேட்போம். அதை காட்டிலும் கர்த்தர் பெரிய இடங்களை பெரிய ஆலயத்தோடு ஆத்துமாக்களோடு வாஞ்சைகள் ஆத்துக்களோடு கட்டணம் தருவார். விசுவாசிக்கிறீங்க. எங்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் கர்த்தரை மத்திய அசைவாடுகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு பேரும் உணர்ந்து கொள்ள அதை உதவி செய்ய. நம்முடைய வார்த்தை வெறுமனையாக திரும்புவதல்ல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதப்பா. ஒவ்வொரு பேர் வாழ்க்கையிலும் அது கிரியை செய்வதாக இயேசுவின் மரண நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன நாளில் இருக்கிறோம்? இந்த நாள் இன்னைக்கு என்ன விசேஷம் நம்மளுக்கு? ஈஸ்டர்ல. சரி, ஈஸ்டர்ல என்ன நடந்துச்சு? பரதம் கையை பிடிச்சி கேளுங்க. ஈஸ்டர்னா என்ன? உயிர்த்தெழுந்தல்னா என்ன? சரி, ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுதினா. சரி, அப்போ வியாழக்கிழமை இரவு நேரத்தில் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவரை பிடிக்கிறதுக்காக யார் வரா? ரோம படைவீரர்கள் வந்து அவரை வியாழக்கிழமை இரவு பிடித்துட்டு போகிறாங்க. வியாழக்கிழமை இரவுல இருந்து அவங்களை ஒவ்வொரு இடமா கூட்டு போகிறாங்க. பைலட்டில் கூட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் விசாரணை கூட்டு போகிறாங்க. அவருடைய பாடுகள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு 12 மணிக்கு சரியாக சிலுவையில் அவர், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு புனித வெள்ளி, சிலுவையில் கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக, மனிதகுல பாவத்துக்காக வெற்றிகரமாக என்ன பண்ணுகிறார்? பரிபூர்ண பரிகாரத்தை செய்து அவர் பலியாகி என்ன பண்ணுகிறார்? அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ சனிக்கிழமை அவருடைய உடம்பு, வெள்ளிக்கிழமை அந்த ஓய்வு நாளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க? போய் அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சரி, ஆண்டவர் எத்தனை நாள் கழிச்சு உயிரோடு எழுப்புனா? 3 நாள். கரெக்டா? நம்ம வெள்ளிக்கிழமை மறிக்கிறார். அப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுப்பினார். 1.5 நாள் தானே? எப்படி 3 நாள்? நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? பக்கத்தில் நம்ம கையை பிடிச்சி கேளுங்க. வெள்ளிக்கிழமை மறிச்சார், அப்போ சனிக்கிழமை 1, அடுத்த நாள் வந்து இப்போ 1.5 நாள் தானே. அவசரம் 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்திருக்கான்னு சொல்லி. அதாவது யூதர்கள் நேரத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து 12 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், அதுதான் ஒரு நாளை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை 6 மணிலேருந்து, இப்போ தான் உங்களுக்கு வந்து நாள் ஆரம்பிச்சிருக்கு, அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும். அப்போ இயேசு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறார்? 12 மணிக்கு சிலுவையில் தூங்குறார், 3 மணிக்கு இறந்துடுறார். வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு. இப்போ 6 மணிக்குள்ளே அடக்கம் பண்ணிடுறாங்க. அது ஒரு நாளாக மாறிடுது. சரிங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து
சனிக்கிழமை 6 மணிக்கும் 2 நாள். அவர் சனிக்கிழமை 6 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில கர்த்தர் வைத்திருந்தார். அதுதான் 3ஆம் நாள். அல்லேலூயா. அப்ப அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவை அடக்கம் பண்ணி வைத்தோன மரியாள், அப்புறம் மகதலேனா மரியாள், அப்புறம் யாக்கோபுடைய தாயாகிய மரியாள், அப்புறம் ஷலோமே அப்படின்னு சொல்ற 3 பெண்கள் என்ன பண்றாங்க, இயேசுடைய உடம்பை சுகந்த வர்க்கமிடக்காக என்ன பண்றாங்க, போறாங்க. அது வந்து எகிப்தியருடைய கலாச்சாரம். அந்த காலத்துல பிரமிடுக்குள்ளலாம் வைப்பாங்கல்ல. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. கதை தான் உங்களுக்கு சொல்றேன். கதை நம்ம புரிஞ்சுன்னா கவனிங்க. சரித்திரத்தான் சொல்றேன். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, மரித்தவர்களை எகிப்தியர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு அழுகி போகாம இருக்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணுவாங்க, சுகந்த வர்க்கம் விடுவாங்க, அழுகி போகாம இருக்கும். அப்ப இயேசுவை அதிகமாய் நேசித்ததுனால இவங்க பல பொருட்கள், விலையேற பெற்ற பொருட்களை வாங்கிட்டு போய் தாம் நேசித்த இயேசுடைய உடம்பு என்ன பண்ணிடக்கூடாது, அழியிடக்கூடாதுக்காக காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்றாங்க, இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, தூரமாய் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க கூட பேசிக்கிட்டே வராங்க. நம்ம இயேசுடைய உடம்பு என்ன பண்ண போறோம், இது பண்ண போறோம். ஆனா முன்னாடி அவ்வளோ பெரிய கல் இருக்கு, நமக்காக அந்த கல்லை யாரு நாட்டி வைப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. வர இடத்துல வந்து பார்த்தா என்ன இல்ல, கல்லு புரட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரே பயமாயி போச்சு. உள்ள போய் பார்த்தா என்ன இல்ல, யார் இருக்கிறா, ஒரு தேவ தூதன், ஒரு அழகான தேவ தூதன் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து கேட்கிறார், நசரேயனாகிய இயேசுவை நீங்க தேடுறீங்களா? அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் வைத்த இடத்தை பாருங்க, உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போய்கிட்டு இருக்கிறார். இந்த செய்தியை, நற்செய்தியை வேகமா போய் என்ன பண்ணுங்க, பேதுருக்கும் பேதுருவோட சீஷருக்கும் சொல்லுங்க என்று சொல்லி என்ன பண்றார், கட்டளையிட்டு அனுப்புறார். யோசித்து பாருங்க, மரித்த நபர் இது வரைக்கும் உலகம் உயிரோடு பார்த்ததே கிடையாது. உடம்ப காணோம், உயிரோடு விட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் சந்தோஷமா, ஒரு பக்கம் தேவதூதனை பார்த்துட்டாங்க, பயந்து போய் அப்படி இருக்கிறாங்க. அப்ப ஒண்ணுமே பேசல. போற வழியில, வர வழியில நல்லா பேசிட்டு வந்தாங்க. போற வழியில இதெல்லாம் பார்த்தோன்னே ஒண்ணுமே பேசல. போய் இந்த செய்தியை போய் அவங்க சீஷர்கிட்ட சொன்ன உடனே யாருமே என்ன பண்ணல, இவரு நம்பல. எனக்கே சொல்றீங்க, நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்து 2 பேருக்கும் ஆண்டவர் தரிசனம் பண்ணார். அவங்களும் சொல்றாங்க, நம்பல. கடைசியாக இயேசுவே 11 சீஷர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இயேசுவே உங்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகி அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை கடிந்து கொண்டன அவங்களுக்குள்ள விசுவாசம் உண்டானது. விசுவாசம் உண்டான கர்த்தர் அவங்களுக்கு கட்டளை சொல்கிறார், உலகம் எங்கிலும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. பயந்து நடுங்கி கொண்ட சீஷர்கள் அவிசுவாசம் எப்ப நீங்குச்சோ உலகம் எங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னாங்க. சுவிசேஷம் போனதுனாலதான் நீங்கள் நாள் ரசிக்க கொடுத்தார்கள். தேவ பிள்ளைகளே, இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஆண்டவர் மரித்து உயிரோடு இருக்கிற இந்த நாளில நடந்திருக்கு. இதே ஞாயிற்றுக்கிழமை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு தெரியுமா? டிசம்பர் 25 வந்தா என்னது சொல்லுங்க, கிறிஸ்மஸ், நல்ல ட்ரெஸ் எடுப்போம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்காது. இன்னைக்கு உயிர்த்தெழுந்தல் எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கீங்க? உங்களாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. உயிர்த்தெழுந்த மாதிரியா உட்காந்துருக்கிறோம்? இல்லை. புனித வெள்ளி இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை எப்படி உட்காந்துருக்கோம்? ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரங்களில இன்னைக்கு நம்முடைய அடித்தளமாகிய கிறிஸ்துவ நாட்கள் எல்லாம் சடங்காச்சாரமா போயிடுச்சு. நான் சொல்றேன் கவனிங்க. சடங்காச்சாரமாய் போய்விட்டதுனால அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் நம் வாழ்க்கையில உயிரோடு இல்லை. இயேசுனுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தான்றது நம்ம வாயில சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, அது புளிச்சு போயிடுச்சு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம சொல்லி 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 அதோட உண்மையான அர்த்தத்தையும் இந்த உண்மையான அனுபவத்தையும் வல்லமையும் நம்மளால உணர முடியல. இன்னைக்கு அது உணர முடியாததுனாலதான் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கைகள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கு, மரித்த கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், சபைக்கு வருவார்கள், ஊழியம் செய்வாங்க, ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், பல வருடங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மரித்த கிறிஸ்துவ வாழ்க்கை. சர்ச்சில் பேசுற அந்நிய பாஷை வீட்டுல போனா அந்நிய பாஷையா மாறிடும். சொல்றது புரியும். இங்க அந்நிய பாஷை, வீட்டுல அந்நிய பாஷை. மன்னிக்கிற குணம் இல்ல, கசப்பு, கடின இருதயம், மனம் திரும்புவது இதே கிடையாது. பாவங்களை முழுதாக விட முடியல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, வீட்டுல சண்டை, பிரிவினை, கோபம், வைராக்கியம். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா விதமான ஈவுகளையும் சடங்காச்சாரமா மாற்றி விட்டதுனாலதான்.
கிறிஸ்தவ வாழ்க்கை சடங்காச்சாரமாய் மாறினதாலதான் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மரித்து போய் இருக்கிறது. கர்த்தத்தை ஜெபிக்க முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை மரித்து போயிருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆனா பயந்து நடுங்கின சீசர்கள் எப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை நேருக்கு நேராய் பார்த்தார்களோ அவனுடைய மரித்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றி வல்லமையுள்ள சீசர்களாக மாறினார்கள். தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தர் சொல்கிறார், நீங்க மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க உயிருள்ள வாழ்க்கையை மாறும். எப்ப தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமையை உன் வாழ்க்கையில உணரும் போது, அதை உன் வாழ்க்கையில பர்சனலா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், மரித்து போன ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ண போற? உயிரை உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையாய் மாற்றுவேன். அப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை கர்த்தர் தர முடியும். அன்னைக்கு நீ நல்லா புரிஞ்சுக்கணும், உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கும் நம்மளுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய உயிர்த்தெழுந்ததுக்கும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில உயிரடைகிறதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. எப்ப நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை உயிரடையினா, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை உயிரடையும். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ வாழ்க்கையும். உயிர்த்தெழுந்த இயேசுவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ வாழ்க்கையும். The resurrected Jesus, the resurrected Christian life. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6, 7, 14. 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 7வது வசனத்தை நீங்க வாசிங்க, 14 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே. மார்க் 16:6. தூதன் ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடினீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். 7 நீங்க வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பைபிள் வச்சுக்கோங்க, சேர்ந்து வாசிங்க. 7வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். 14வது வசனம். அதன் பின் 11 பேர் பந்தி இருக்கையில் அவர்களுக்கு இயேசு தரிசனமாகி நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்க, ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தியம், ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார் வந்து அநேக செய்தியை சொல்லியும் அவங்க என்ன பண்ணல, யாருமே என்ன பண்ணல, விசுவாசிக்கவில்லை. இந்த ஸ்திரீகளுமே பாருங்க, நீங்க முன்னாடி வசனத்தை எடுத்து பார்த்தா இவங்க என்ன சொன்ன, எதை எடுத்துட்டு போறாங்க? இயேசுக்கு என்ன பண்ண போறாங்க? ஸ்திரீகள் 3 பேரும் கந்த வர்க்கத்தை எடுத்துட்டு போறாங்க. எதற்கு? உடம்பு அழுகாம இருக்கு. அப்ப யாருக்குமே வந்து ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் புரியல. பாருங்க, அவர் உயிரோடு இருந்தபோது சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடிங்க 3 நாள்ல கட்டுவேன். பேதுரு போய் சீஷனை பார்த்து சொல்கிறார், நான் மரித்து உயிரோடு எழுந்ததுல கலிலேயாவுக்கு நான் போவேன். அப்ப ஆண்டவர் சொன்ன சத்தியம் கூட இருந்தாங்க, விசுவாசிக தான், கூட இருந்து அற்புதங்கள் செய்தவர்கள் தான், ஆண்டவர்கள் அதிகாரப்படுத்தினார், பேய்களை ஓட்டின சீஷர்கள் தான், இயேசுவோடு பிரயாணப்பட்ட ஸ்திரீகள் தான். ஆனா கர்த்தர் சொன்ன எந்த வாக்கு தத்தமும் அவங்களுக்குள்ள போகல. ஏன்னா அவங்களுடைய இருதய கண்கள் கூடாயிருந்தது. அவனுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் முழுதாக திறக்கப்படவில்லை. முழுதாக திறக்கப்படல. வசனம் சொல்லுது, ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? இப்படி பண்றாங்க. சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா ஓட வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, என்னை விட்டு போயிட்டாரே. அப்ப இந்த நேரத்துல செய்தி வருகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க யோசித்து பார்க்கணும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. கர்த்தர் சொன்ன என்ன மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன? பாதாளத்தை முறியடித்தார், பாவங்களை கழுவி விட்டார், உடைய பிசாசின் பிடியிலிருந்து எடுத்து விட்டார். வாக்குத்தத்தம் உள்ள இருக்கு. ஆனா என்ன இல்லை, இன்னும் நமக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படும். ஆனா பாருங்க, சீஷர்கள் தான், கர்த்தரை பின்பற்றினவர்கள் தான். ஆனா எப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்களோ நம்ம விசுவாச ஓட்டமே மாறினது. தேவ பிள்ளைகளே, நீ ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு இத்தனை வருஷம் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், ஊழியர்களை செய்திருக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு சில குறைபாடு இருக்குதா? ஒரு சில பாவத்தை விட முடியலையா? கோபத்தை விட முடியலையா? கெட்ட வார்த்தையை விட முடியலையா? குடியை விட முடியலையா? உபச்சாரத்தை விட முடியலையா?
அசுத்த படங்களை பார்க்கறதுல விட முடியலையா? இச்சிக்கிறதை விட முடியலையா? அநியாயம் செய்யறதை விட முடியலையா? திருடுறதை விட முடியலையா? கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, மன்னிக்க முடியலையா? பல நாள் கொஞ்சம் ஜெபித்திருக்கீங்க, ஆண்டவரே எத்தனை நாள் நான் உபவாசிக்கிறேன், ஏன் எனக்கு கூட விடுதலை இல்லை? ஆண்டவர் சொல்லுறா, நீ விசுவாசிதான், ஆனால் உயிர் தெழுந்த வல்லமை இன்னும் பார்க்கல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறதா இருக்கிறோம். ஆனா எப்ப இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ பார்க்கிறாயோ, உன் வாழ்க்கையில விசுவாசிக்கிறாயோ, அப்ப உன்னை கிறிஸ்துவ வாழ்க்கை பரிபூர்ணப்படும். உன் கிறிஸ்துவ ஓட்டம் வேற மாதிரி இருக்கும். இயேசுவோட சீசர்கள் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3 வருஷம் 4 வருஷம் இருந்தாங்கன்னா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டம் அப்பயும் அற்புதம் செஞ்சாங்க, பெயெல்லாம் ஓடுச்சு. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்பொழுது பார்த்து விசுவாசித்தார்களோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டம் வேற. தேவப்பிள்ளையே, நம்ம கற்றுக்கொண்டிருக்க காரியம் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். எப்ப தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும். அல்லேலூயா. அடுத்த கேள்வி உங்களுக்கு வருது, எப்படிப்பட்ட உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது பின் வருகிற 3 உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை உங்கள் மூலமாய் வெளிப்படும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க விசுவாசித்தீங்கன்னா 3 உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க வெளிப்படுத்துவீங்க. வேதம் சொல்கிறது, நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த 3 கிறிஸ்துவ வாழ்க்கையை வெளிப்படுத்தணும். அது நம்மளால முடியாது. எப்ப நம்ம இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பர்சனலா உணர்கிறோமோ, அப்பதான் அது வெளிப்படும் வாழ்க்கை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே. 3 உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. முதல் உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவிசுவாசமும் இருதய கடினமும் நீங்கிய கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவிசுவாசமும் இருதய கடினமும் நீங்கிய கிறிஸ்துவ வாழ்க்கை. வாசிப்போம், மார்க்கு 16:14. பாருங்க, தரிசனமாகும் போது ஆண்டவர் பார்த்தோன்னே சமாதானம். எப்பவுமே சீசரை பார்த்தா சமாதானம் சொல்லுவார். இங்க என்ன பண்றாரு பாருங்க, பார்த்தோன்னே என்ன சொல்றாரு பாருங்க, உயிர் தெழுந்ததை அநேகர் கண்டு உணர்ந்து சாட்சி சொன்னாங்க. அதான் நீங்க என்ன பண்ணல, நீங்க நம்பாம போனதை அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் என்ன பண்றாரா, அவர்களை கடிந்து கொள்கிறார். மகதலேனா மரியாளுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. ஆண்டவர் 7 பிசாசை வரட்டார். ஆண்டவர் மேல அளவிதமான ஒரு அன்பு. ஆண்டவர் முதலாவது மகதலேனா மரியாளுக்கு என்ன பண்றார்? எல்லா சுவிசேஷத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தரிசனமாக. அவ இவன் வந்து சொல்றா, அவன் என்ன பண்ணல, அசட்டை பண்ணாங்க. ஏன்னா யூதர்கள் காலத்துல பெண்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்குல்ல, மனைவி இதை சொன்ன கணவன், வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே தான் என்ன பண்றாங்க சீஷர்களும், அப்பா நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எப்படி இயேசு உயிரோட இருக்க முடியும்? மருத்துவ யாராவது உயிரோடு இருந்துருப்பாங்க, அப்படிலாம் தான் பேசியிருப்பாங்க. நம்மள வசனம் சொல்லுது அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்? இருதய கடினம், ஏற்றுக்கொள்ள. அடுத்து அதே சீஷர்கள் 2 பேர் வெளியே போறாங்க எம்மாவூர் ரோடுக்கு. அப்ப ஆண்டவர் ரோடு தரிசனமாக்குறாங்க. அப்ப இவங்க வந்து ஓடி வந்து சொல்றாங்க, ஆமாப்பா இயேசு உண்மையா உயிர் தெழுந்துட்டார். முதல் 1 நம்பர் அனுப்புறார், நம்பல. அடுத்து 2 நம்பர் அனுப்புறார், என்ன பண்ற, நான் உயிர் தெழுந்துட்டேன்னு. என்ன பண்ணல, அப்பயும் என்ன பண்ணல, நம்பல. ஏன் நம்பல? அவிசுவாசம், இருதய கடினம். நீங்க அநேக நேரத்துல கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார், எவ்வளவு வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு. ஆனா வாயை தந்தா என்ன வார்த்தை? விசுவாசம் நடக்காது. இந்த மனுஷன் திருந்த மாட்டான், இதெல்லாம் உருக்கூடாது, எனக்கு இந்த வியாதி போகாது, கடன் என்ன பண்ணாது போகாது. இருதய கடினம், குணம் மாற மாட்டேங்குது. எவ்வளவு சபைக்கு இருந்தாலும் குணம் மாறல, குடும்பத்துல குணம் மாற மாட்டேங்குது. பிள்ளைகள் கீழ்ப்படிறது கிடையாது, மனைவி கீழ்ப்படியல, கணவர் கீழ்ப்படிய மாட்டாரு. ஏன்? இருதய கடினம். ஆனா பாவத்தை குறிச்சு சந்தோஷம் கிடையாது, ஆனா வருத்தம் தான். ஆனா என்னால விட முடியலையே. தேவ பிள்ளைகளே,
நிலைமை தான். என்ன நிலைமை? உயிர்த்தெழுந்த செய்தி. உயிர்த்தெழுந்தல்னா என்ன? மரணத்துல இருந்து பிசாசின் தலையை நசுக்கி அதிகாரத்தை பிடுங்கி என்ன பண்றார்? மனித குலத்துக்கு புதிய விடுதலையை கொடுத்துருக்கார். அந்த செய்தியை நம்ப முடியல. என்ன புதிய விடுதலை? கர்த்தர் நம்மளோடு இருந்தாங்கன்னா எதையும் நம்மளால எதிர்த்து எந்த பாவம் நம்ம என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. போனு அடிக்ஷன் எதுவும் கிடையாது. அப்ப சீஷர்களுக்கு இந்த விசுவாசிக்க முடியல. அதனால இயேசு என்ன பண்றார்? அவரே தரிசனமாகி 11 வசனத்துல என்ன பண்றார் பாருங்க. என்ன பண்றார்? அவருடைய இருதய கடினத்தை என்ன பண்றார்? கடிந்து கொள்கிறார். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. He rebuked, he scolded, திட்டினாராம். என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாராம்? சத்தமா சொல்லுங்க. திட்டினாராம். He rebuked, he scolded, he criticized. ஏன்னா அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருங்க. பார்த்தவங்க வந்து சொன்னாலும் என்ன பண்ணல, நம்மளையே. அப்ப சந்தேகங்கள் எதிலிருந்து வருகிறது? சந்தேகம் எதனால வருது? அவிசுவாசத்தினாலும் இடிய கடினத்தினாலும். அதான் தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில சந்தேகத்தை வைக்கிற பிசாசு எதுல வச்சிருக்கிறான்? அவிசுவாசம். எத்தனை விட சுவிசேஷம் கேட்டாலும் விசுவாசிக்க முடியல. முழுமையா ஆண்டவர் பிடிச்சு கொள்ள முடியல. விட்டு ஒரு காடு. ஏன்? பாரம்பரியத்தை விட முடியல. ஏன்? அவிசுவாசம். இருதய கடினம். உள்ள போகமாக்கிது. சந்தேகம் ஏன் வருது? அவிசுவாசம், இருதய கடினம். தேவ பிள்ளைகளை இது நம்மளால உடைக்கவே முடியாது. ஆனா சீஷர்கள் பாருங்க, எப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை நேருக்கு நேராய் பார்த்தார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் ஃபர்ஸ்ட் உடைத்தது அவிசுவாசம், இருதய கடினம். இதே சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவிசுவாசம், இருதய கடின சீஷர்கள் உலகம் எங்கிலும் போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதே விழுந்து போன சீஷர்கள் உலகம் எங்கிலும் போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதய கடினம் உடையணும்னா, உங்கள் அவிசுவாசம் உடையணும்னா, நீங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்க நம்ம சொல்லுவோம், எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? ஆனா இந்த விசுவாசம்ன்றது ஜஸ்ட் நம்புறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும், மரணம் எனக்கு தடுக்க முடியாது, பிசாசு என்னை தொட முடியாது, என் பாவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது, கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் சரியான விசுவாசம். The resurrected power means இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்றால் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்ததை நீங்க உணர வேண்டும். கர்த்தர் பாதாளத்துக்கு போய் சாத்தானை நசுக்கினான். அப்ப பாதாளம் பிசாசு என்ன பண்ண முடியாது, நசுக்க முடியாது. இல்லையா? ஒரு ஹிந்து பேர் என்னமா பூசிங்களா இருப்பாங்க, முனிவர், ஒரு இந்து முனிவர் வந்து என்ன பண்ணார்? ஒரு மரத்துக்கு உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தார், தியானம் பண்ணி கொண்டு இருந்தார். ரொம்ப நாள் அந்த மரத்தில் உட்காந்து தான் தியானம் பண்ணுவார். அப்புறம் தியானம் பண்ணி கண திறந்து பார்க்குறார், காற்றுல ஒரு கிழிஞ்ச பைபிள் வந்து புதிய ஏற்பாடு வந்து பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. அதில் வந்து முழு பைபிள் கிடையாது, வெறும் மார்க் எழுதின சுவிசேஷமும் அந்த சுவிசேஷம் மட்டும்தான் இருக்குது. இயேசு மரித்தது வரைக்கும் தான் இருக்குது. அவர் எடுத்து என்னன்னா எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பிக்க அந்த வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சோன்னே இவருக்குள்ள அந்த தாகம் அப்படி தனிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷம், சமாதானம். இயேசு ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறார். இவ்வளவு வாசிக்க அவருக்கு ஏதோ ஒன்று படிக்கிட்டே இருக்கு. வாஸ்து கடைசியா இயேசு சிலுவையில் எடுக்கிறார், அவர் மரித்து போறான்னு வருது. ஐயோ, இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனை மறித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இதை பத்தி இன்னும் அறிந்து கொள்ளணும்ட்டு என்ன பண்ணாருன்னா, இது இந்த கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆங்கிலேயர் அந்த வழியா போனார். இப்போ போகும்போது கூப்பிட்றா, இவர் பேசுற இங்கிலீஷ் அவருக்கு புரியல, இவர் பேசுற தமிழ் அவருக்கு புரியல. ஆனால் அந்த ஆங்கிலேயர் கையில் என்ன கட்டியிருந்தாரு? ஒரு கருப்பு கலர் பேண்டு கட்டியிருந்தார். அப்போ அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணணும்? கருப்பு கலர் கயிறை கட்டிக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கணும்னு சொல்லி இவர் ஒரு கருப்பு கயிறை கட்டிட்டு என்ன பண்ணார்? மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அநேக மக்கள் வருவாங்க, அவர்கிட்ட கேட்பாங்க, என்ன கருப்பு கலர் கயிறுனா? கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், இயேசுவை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் அவருக்குள்ள சரி பக்கத்துக்கு சர்ச்சுக்கு போவேன்னு போறாரு. போன உடனே சர்ச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாரா, நானும் யாரு?
இயேசு வச்சுக்கொண்டே கையில் பாருங்க அந்த பேண்ட் இருக்கு அப்படின்னு. அந்த மாஸ்டர் சொன்னாரா, யார்கிட்ட பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆங்கிலேயர் போட்டிருந்தாரு அப்படின்னு அவர் சொன்னாரா, ஆங்கிலேயர் எதுக்கு இந்த பேண்டு போடுவாங்க அப்படின்னா, யாராவது அவங்க நேசித்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கருப்பு கலர் பேண்டை போட்டுருவாங்க, அவங்க நினைவா அப்படின்னா. அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆமாம்மா, நானும் இந்த பைபிளில் சொன்ன இயேசு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், அதனால அந்த கருப்பு பேரை போட்டுக்கிறேன் அப்படின்னா. அது மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, பரவாயில்ல உங்கள் அன்பு உண்மையானது, நீங்கள் ஆனால் இயேசு மறிக்க மாத்திரம் இல்லைன்னு சொல்லி மீதமுள்ள பகுதியை பைபிள் எடுத்து காட்டினாராம். இயேசு ஆமாம் மரித்தார், ஆனால் என்ன பண்ணார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மரணத்தை ஜெயித்தார் என்ற செய்தி எப்போ அவளுக்கு கேள்விப்பட்டாரோ அப்போ அவர் நேசித்த நண்பர் மரித்து போகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவருடைய முகத்துல உயிர்த்தெழுந்த வல்லமை வந்துச்சு. கர்த்தர் அவரை நிரப்பினார். அடுத்து சாட்சியுள்ள வாழ்க்கையை ஓடி முடித்தார். தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க பர்சனலா என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா, தனிப்பட்ட ரீதியில உங்க வாழ்க்கையில நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா, உடைய கிறிஸ்துவ ஓட்டம் ஒரு வேற ஓட்டமாயிடும். நீ கனி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கனியற்றது கிடையாது. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நறுமணம் வீசும், நாற்றம் அடிக்கிற வாழ்க்கை கிடையாது. ஒரு கனி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களால் கொடுக்க முடியும். அதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ முதலாவது உயிர்த்தெழுந்த வல்லமை நம் வாழ்க்கையில இருதய கடினத்தை உடைக்கும். பாவத்தை கொடுத்து கண்டிக்கும் போது நான் செய்யல, தற்காப்பாங்க பாத்தீங்களா, நான் செய்யவே இல்லை, நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை, அது வேற யாரும். இருதய கடினம்னா உடைஞ்சு ஆண்டவர் கூட பேசும்போது, பைபிள்ல பேசும்போது, ஊழியர் மூலமாக பேசும்போது, சபை மூலமாக பேசும்போது, பாவத்தை சுட்டி காட்டும் போது இருதய கடினம் உடைந்து, ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி தாழ்த்துகிற இருதயம் வரும். அவிசுவாசம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டு போகும். எப்ப நடக்கும் தெரியுமா, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது, வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில் உணரும் போது மாத்திரம். அடுத்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது இரண்டாவது உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன அப்படின்னா, நிரந்தரமாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை. நிரந்தரமாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை. மார்க் 16:15-16 வாசிங்க. போதுமா, நன்றி. சரி, இங்க பாருங்க, இயேசு முதலாவது அவரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன உடைக்கிறார் அவங்க வாழ்க்கையில, அவிசுவாசத்தையும் இருதய கடினத்தையும். அப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்ப அவிசுவாசமும் இருதய கடினம் உடைக்கப்படுதோ அப்பதான் நீங்க ஆண்டவருக்காக பயன்பட முடியும். அப்படியே பாக்குறீங்க, கல் எடுத்து சொல்லிக்கணும். சரி, ஓகே, கல் எடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அப்ப அவன் முதலாவது என்ன உடையணும், அது எப்ப உடையும், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்போது. அவர் இரண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா, நிரந்தரமாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை. 6 மாசம் சர்ச்சுக்கு வந்தேன், அடுத்த பிரச்சனை போராட்டம் வந்துச்சு, ஆண்டவரை விட்டுட்டேன். 1 மாசம் வந்தேன், விட்டுட்டேன். 10 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை பின்பற்ற முடியல. அப்படி கிடையாது. நிரந்தரமாய் ஓடுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை அவங்க நிச்சயத்தில் கொண்டு போய் சேர்க்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை. அது எப்ப நடக்கும் தெரியுமா, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ தனிப்பட்ட ரீதியில உணரும் போதுதான். ஆண்டவர் பார்க்க எப்படி நான் சொல்றேன், இப்ப சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இப்ப அவங்க அவிசுவாசம் போயிடுச்சு, இருதய கடினம் உடஞ்சிருச்சு. உடனே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு பாருங்க, அடுத்து ஒரு டாஸ்க கொடுக்கிறார். என்னன்னா, பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிரசங்கியுங்கள். என்ன சுவிசேஷம், என்ன நற்செய்தி, நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி, கர்த்தர் மனித குலத்துக்காக என்ன பண்றார், பரிகாரம் செய்துட்டார், பிசாசின் தலையை நசுக்கிட்டார், பாவத்தை நம்ம சுமக்க தேவையில்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினால நமக்கு மரணம் கிடையாது, நித்திய வாழ்க்கை இருக்கு. அந்த நித்திய வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கு, அதை திறந்து வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் செய்த அதே அற்புதத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். இதுதான் நல்ல செய்தி, சிம்பிளா சொன்னோம். அப்ப இந்த ரகசியத்தை பூமி எங்கிலும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றார், ஒரு அடுத்து பிரசங்கிக்கிறார். அப்ப சீஷர்கள் வசனத்தை கவனிங்க, என்ன பண்ற, உலகம் எங்கிலும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் அப்படின்னா ஒரு நபரை விட்டுறக்கூடாது, எந்த தீமையும் விட்டுறக்கூடாது, எந்த மலைவாழ் மக்களையும் விட்டுறக்கூடாது. ஏழையோ பணக்காரனோ கிராமத்துல இருக்கிறானோ மலையில இருக்கிறானோ அவனுக்கு என்ன போயிடணும்? சுவிசேஷம் போயிடணும். அதான் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, உயிருள்ள நாசியில சுவாசியில ஜீவன் உள்ள எல்லா மனுஷனுக்கு என்ன போயிடணும்? சுவிசேஷம் போயிடணும். இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? யாருக்கு கட்டளையை கொடுக்குறா? யாருக்கு கொடுத்தா? சீஷருக்கு கொடுத்தா. இப்ப சீஷர் என்ன பண்ணாங்க? அவிசுவாசம் நீங்கினதுனால, இருதய கடினம் உடைந்ததுனால இந்த சீஷர்கள் வெறும் எருசலேம்ல மாத்திரம் இல்ல, எருசலேம்ல சொன்னாங்க, யூதேயால சொன்னாங்க, சமாரியால சொன்னாங்க, ரோமாபுரியில சொன்னாங்க, உலகம் எங்கிலும் சுவிசேஷம் போச்சு. அதுல ஒரு சீஷர் எங்க வந்தார்? தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்தார், தமிழ்நாட்டில் சென்னையில் வந்தார். அவர் தான் தோமா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் இருந்துச்சா? பைக் இருந்துச்சா? கார் இருந்துச்சா? ட்ரெயின் இருந்துச்சா? இத்தனை வருடங்கள் பல கண்டங்களை தாண்டி, கண்டங்கள் அது இஸ்ரேலும் இதில் ஏசியாவில் பல நாடுகளை தாண்டி, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்களையும் தாண்டி அவர் வந்த முடிஞ்சிச்சுன்னா, ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்த்ததுனால அவிசுவாசம் நீங்கிச்சு, கடின இதயம் உடஞ்சிச்சு. கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை, அந்த அந்த செய்தியை உலகம் எங்கு சொல்லி போறக்கூடிய விசுவாசம் அவர்களுக்கு வந்துச்சு. இதே சீஷர்கள் தான் என்ன பண்றான்? உயிர்த்தெழுந்தவை இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி பயந்து நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான் உள்ள. எங்க நம்மளையும் தூக்கி சிலுவையில் அடிச்சிருவாங்களோ? பேதுரு என்ன பண்றான்? இயேசுவை என்ன பண்ணான்? அழுதடிச்சான் 3 தடவை. கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை பிடிச்சோன்னே துண்டை காண துணியை காணோன்னு இருந்த 11 ஓடிடுச்சு, 1 காட்டி பிடிச்சிருச்சு. 3 வருஷம் கூட வச்சு அற்புதத்தை செய்ய வச்சு அதிகாரத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சா அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா விசுவாசம் பரிபூர்ணம் ஆகல. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இயேசு மறைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விசுவாசம். நீங்க நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசியா இருக்கிறோம். ஏன் பின்மாற்றத்துல போறோம்? இன்னும் இந்த உயிர்த்தெழுந்த அந்த என்கவுண்டர் பண்ணி வரல. ஆனா அதே சீஷர்கள் ஓடி போன அதே பேதுரு, விட்டு ஓடுன அதே 12 சீஷர்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்போ பார்த்தாங்களோ எல்லா சீஷர்களும் அதே நேரத்துல தைரியமா என்று பிரசங்கித்தார்கள். 3000 பேர் ரசிக்கப்படுறான். தைரியமா என்று அதே பேதுரு பிரசங்கிக்கிறான். 5000 பேர் ரசிக்கப்படுறான். நல்லை கண்டு அற்புதங்கள் நடக்குது, கட்சியை தொட்டு அற்புதங்கள் நடக்குது. உலகெங்கிலும் போன சீஷர்கள், உயிருக்கு பயந்த சீஷர்கள் 12 பேர்ல 11 பேர் ரத்த சாட்சியா மறிக்கிறான். யோவானை தவிர்த்து கட்டளை நிறைவேற்ற முடிஞ்சு. ஏன்? இந்த வல்லமை எங்கிருந்து வந்துச்சு? இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததுதான். தேவ பிள்ளைகள், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாயானால் சீஷர்களை மாதிரி நம்ம வழங்கி போயிருக்கலாம். அநேக நேரத்துல மறுதளிச்சுட்டு இருக்கலாம். மறுதளித்து சபைக்கு வந்து மனம் திரும்பிட்டு இருப்போம். ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு நமக்குள்ள வருகிறதோ நாம் மறுதளிக்க மாட்டோம். ஓட்டத்தை ஓடி சூப்பரா முடிப்போம். எங்கதான் போவோம்? நித்தியத்துக்கு தான் போவோம். நடுவில் எந்த மனுஷனும் நம்மளை பிரிக்க முடியாது, எந்த நபர்களை பிரிக்க முடியாது, கல்யாணம் பிரிக்க முடியாது, லவ் பிரிக்க முடியாது, போனை பிரிக்க முடியாது, உலகத்தில் இருக்க லௌகிக ஆசைகள் உன்னை பிரிக்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு வரும்போது எல்லா அதிகாரத்தையும் நசுக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிப்பார். ஓகே, இந்த இடத்துல சீஷர்கள் ஓட்டம் வெற்றியாய் முடிந்தது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் மக்களை பத்தி சொல்றாரு பாருங்க. இந்த சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது 2 விதமான எஃபெக்ட் உண்டாகும். 2 விதமான ரெஸ்பான்ஸ் வரும் மக்கள்கிட்ட. என்னது அப்படின்னா, ஒண்ணு விசுவாசம் உள்ளவர்கள், இன்னொன்னு அவிசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசியாதவர்கள். அப்ப விசுவாசம் உள்ளவர் யாரு நம்புறார்களோ அவங்க வசனம் 16 வசனம் வாசிங்க. விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெற்றவன். விசுவாசம் மாத்திரம் கிடையாது, என்ன பண்ணணுமா? விசுவாசம் எதோடு சேர்ந்து இருக்கிறது? ஞானஸ்தானத்தோடு சேர்ந்து இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா கவனிங்க, ஞானஸ்தானம் நம்மளை ரட்சிக்குமா? ரட்சிப்பனா என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் நம்ம கிடையாது, கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கார். ஞானஸ்தானம் நம்மளை ரட்சிக்குமா? சரியத்தை போய் சொல்லுங்க. தண்ணீரில் மூழ்கி எந்திரிக்க நம்மளை ரட்சிக்குமா? வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் பெற்றா ரட்சிக்கப்படுவாங்க வசனம் சொல்லுது இல்ல.
அதே 1 பேதுரு 3:21 சொல்லுது, ஞானஸ்நானம் மாம்ச அழுக்கை நீக்குவதாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசின் உடன்படிக்கை. இப்ப ஞானஸ்நானம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவாது. நீங்க அநேக நேரத்தில் கிறிஸ்துவ குடும்பங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பயங்கரமா புடிச்சிட்டு இருக்கான், கூட்டு போய் தண்ணியில முக்கு சரியாயிடும். வீட்டுக்கு அடங்காம இருக்கலாம், எப்படியா ஸ்கூல்ல போய் தண்ணியில முக்கி எடுப்பு அடங்கிடுவான். தண்ணியில முக்கி எரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பாட்டில் போனது என்ன போகும், தண்ணியில முக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஓரளவு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். முக்கினதுக்கு அப்புறம் ஆடிட்டு இருப்பான், மேலே கீழே பூச்சிட்டு இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞானஸ்தானம் உடைய பாவ அழுக்க என்ன பண்ணாரு, நீக்காது. ஞானஸ்தானம் என்ன பண்ணும், விசுவாசம். இயேசுதான் உன்னை விடுதலை ஆக்குறது, உயிர்த்தெழுந்த வல்லமை தான் உன்னை எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கும். ஆனா கர்த்தர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க சொல்றாரு அப்படின்னா, ஞானஸ்தானம் என்பது நினைச்ச உடன்படிக்கை. திருமணத்துல நம்ம என்ன பண்றாங்க, கணவன் மனைவி வரும்போது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் வறுமையிலும் பசியிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் மூலம் பார்க்காமல் உனக்கு ஒருவருக்கே என்ன பண்ணுவேன் உண்மையாக. அப்ப திருமணம்ன்றது உடன்படிக்கை. என்னது, மறிக்கிற வரைக்கும் என் கணவனுக்கு என் மனைவிக்கு மாத்திரம் தான் உண்மையா இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும். ஞானஸ்தானம் என்ன தெரியுமா, அசம்பிளா சொல்லுவேன், ஞானஸ்தானம் நீ கர்த்தரோடு கட்டுற ஒரு திருமணம், உடன்படிக்கை. என்ன திருமணம், ஆண்டவரே என் வாழ்நாட்கள் முடிகிற வரைக்கும் வாழ்வோ தாவோ பசியோ பட்டினியோ எத்தனை நபர் எதிர்த்து வந்தாலும் உம்மோடு பிடிச்ச கையை நான் விட மாட்டேன். உலகத்துக்காக விட மாட்டேன், நண்பனுக்காக விட மாட்டேன், கல்யாணத்துக்காக விட மாட்டேன், நான் நேசிக்கிற லவ் பண்ற பையனுக்காக விட மாட்டேன், மொபைலுக்காக விட மாட்டேன், லவ் ஆசைக்காக விட மாட்டேன். என்ன பண்ணுவேன், கையை பிடிச்சிட்டேன். ஞானஸ்தானம் உடன்படிக்கை. அதான் இயேசு சொல்றாரு, அதுக்குதான் ஞானஸ்தானத்தோட ஒப்பிடுறார் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நீ என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுத்துடணும். ஞானஸ்தானம் எடுக்காம தள்ளி போட்டுட்டா சில பேர் நல்ல விசுவாசிக்கிறேன், பாவம் பண்ணிக்க படிச்சா ஓகே பரவத்து பெரியா போயிடுவேன், ஞானஸ்தானம் ஐயோ வேணும். ஏன் திரும்ப பாவம் பண்ணிட்டேன்னா, அப்படி ஒரு சிந்தையோட உட்கார்ந்துட்டீங்கன்னா உண்மையாவே நீங்க ரசிக்கப்படுற. ஏன்னா ரசிக்கப்பட்டீங்கன்னா உனக்குள்ள ஆழமாய் சொல்ல விடுதலை ஆகிட்டேன். நீங்க விடுதலை ஆக்கல, உங்களே விடுதலை ஆக்கிட்டார். அதான் 1 பேதுரு 2:24 நினைக்கிறேன். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். எதனால, இயேசுவின் ரத்தத்தினால. அவர் சிலுவையில சொங்கினதுனால இந்த பாவ சிந்தை உங்களை விட்டு நீங்க எடுத்து போட முடியாது, நம்மளால எடுத்து போட முடியாது. இயேசு என்ன பண்ணார், அந்த பாவ சிந்தை அவர் அடிக்கிட்டார் சிலுவையில. ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றீங்கன்னா, ஞானஸ்தானம் இருக்கிறீங்க, எடுக்காம இருந்தீங்கன்னா, தள்ளி போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றார் பிரமாணத்தை நிறைவேற்றணும். நீ இயேசுவே டைரக்டா சொல்றார், ரட்சிக்கப்பட்டு நீ நம்ம ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படும். இப்ப ஞானஸ்தானம் என்ன பண்ணும், இட்ஸ் கிவ்ஸ் அஷ்யூரன்ஸ். உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தருடைய பிள்ளை. ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் எப்படி இருக்கும், எப்படி தெரியுமா, திருமணத்துக்கு நிச்சயப்பட்டு கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வரல அப்படி இருக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணுன்னு இது பண்ணிட்டு திருமணம் பண்ணாம ரெஜிஸ்டர் பண்ணாம இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் சேர்ந்து வந்தா நல்லா இருக்குமா? அது மாதிரிதான் உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உடனே இப்போ என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். வசனம் சொல்றது, அவன் சுவிசேஷ அறிவிக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க போய் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டானா அவங்க என்ன இருக்கு, பரலோக வாழ்க்கை இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பாருங்களேன், அடுத்த வருஷம் 2ஆம் பகுதி பாருங்க, விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 2 விதமான மக்கள். எவ்வளவு தரிசனங்கள் எவ்வளவு இது பார்த்தாலும் விசுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். என்னன்னா நித்திய நரகம். தெய்வ பிள்ளைகளை யாராச்சும் சந்தேகத்துல அவிசுவாசத்துல இங்கிட்டு ஒரு காடு இயேசுவை வணங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை வணங்குவோம், மற்ற நாட்கள்ல மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்க தீர்மானம் எடுங்க. அது அவிசுவாசம். அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நிச்சயத்துக்கு கொண்டு போகாது. அது எங்க கொண்டு போகுமா, நரகத்துக்கு கொண்டு போய்விடும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா, உள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம், இயேசு மரிக்கும் போது, ரோமர் 6:3-5 வீட்டை போய் வாசிங்க, என்ன ஆயிடுச்சு,
என்ன நடக்குது ஞானஸ்தானத்துல? நம்ம மரிக்கும் போது எப்படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ நம்மளுடைய இயேசுவோடு பவுல் சொல்கிறார், நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது இயேசுவோட மரணத்தோடு அவர் கட்டப்படுவோம். அவர் எப்படி பாவத்துக்கு மரித்தாரோ நம்முடைய பாவத்துக்கு மரித்து உள்ள போகும்போது நம்முடைய பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வரும்போது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வெளியே வரும். அது என்ன உயிர்த்தெழுந்த வல்லமை? புதிய சரீரம், புதிய சிந்தை, புதிய கிறிஸ்துவ வாழ்க்கை. அதான் ஞானஸ்தானம் நடக்குது. ஞானஸ்தானம் மதம் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணலாம், மதம் மாற்றம் பண்ணிட்டு இன்னத்தை மதம் மாற்றம் பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம்? கணக்கில் எண்ணிக்கையில் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? பரலோகத்தில் எண்ணிக்கை கூடணும், அதுதான் முக்கியம். பாதாளத்தில் எண்ணிக்கை குறையணும், அதுக்கு தான் நம்ம போராட்சி சொல்லுவோம். இல்லையா? ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் வந்து ஆண்டவர் பிடிச்சி கொண்டு ரட்சிக்கப்படுறான், இயேசுவை ஏற்றுக்கொண்டுறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்? வசனத்தை கீழ்பட்டு உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான். ஸ்கூலுக்கு போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம், டேய் நான் போய் சொன்னான், டேய் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் ரசிக்கப்பட்டேன், நான் இயேசுவே இல்லை அப்படின்னு சொன்னான். நம்ம பிள்ளைங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்களாம், நீ ஆண்டவர் கூட பேசுறதை கேட்டியா? சத்தம் கேட்டுச்சா? இல்லை. உனக்கு எது காட்சி கொடுத்தாரா? இல்லை. உன்னை வந்து தொட்டாரா? இல்லை. அப்புறம் எப்படி ரசிக்கப்பட்டேன்னு சொல்லுவேன்? கொஞ்ச நேரம் யோசிச்சோன்னா அது எப்படின்னா, மீன் பிடிக்க போகிறோம், வலையை தூக்கி போட்டுடுறோம், வலையில் என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ளே போகிற வலையில் எது அகப்பட்டுக்குது? மீன் அகப்பட்டுடுது. ஆனால் அந்த மீனை தண்ணிக்குள்ளே பார்க்கல, தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. மீனோட சத்தம் எங்கள் காதில் கேட்கல. ஆனால் அந்த வலையை பிடிக்கும் போது எனக்கு தெரியுது என்ன இடத்துல அகப்பட்டுருக்கு. மீன் அகப்பட்ட உணர்வு எனக்கு இருக்குது. நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தேனோ யாரோ என்னை போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படுறதுக்கு, அதனால் ரசிக்கப்பட்டுச்சு. இல்லையா? ரட்சிப்பின் உண்மையான ரட்சிப்பின் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசுவோடு கட்டப்படுகிறார். மரித்து அவர் உயிரோடு இருப்பது உயிர்த்தெழுந்த வல்லமை உணரப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது எதுவும் உடைய கிறிஸ்துவின் ஓட்டத்திலிருந்து பிடிக்காது. கடன் பிடிக்காது, வியாதி பிடிக்காது. பல நாட்கள் ஜெபித்துட்டு இருக்கிறேன், ஒன்றும் நடக்கல, சர்ச்சுக்கு போய் இடத்த கண்ண பிடிக்காது. கணவன் மாறல, பிரச்சனை மாறல, பிடிக்காது. நிரந்தரமான ரட்சிப்பு தான். ஓட்டத்தை ஓடி முடிப்போம். ஓடி முடிக்கணும்னா உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு வேணும். இதுதான் உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன சொன்னேன்? அவிசுவாசமும் கடின இருதையும் முறிந்து போகும். ரெண்டாவது நிரந்தரமான ரட்சிப்பு உண்டாம். மூணாவது பார்த்து முடிச்சிடலாம், தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் செயல்படும் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் செயல்படும் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதிலே வாசிங்க 17வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம். கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். 20வது வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்த மூணாவது உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வெளிப்படும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பும்போது. என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலியமாய் செயல்படும். நான் சொல்லுவேன், அது என்னங்க தேவனுடைய ராஜ்யம்? இயேசு இந்த பூமியிலிருந்து என்ன பண்ணார்? சாப்பிட்டு தூக்கி போனாரா? என்ன பண்ணார்? பேய்களை ஓட்டினார், பிசாசுகளை துரத்தினார், வியாதியங்களை சுத்தப்படுத்தினார், குருடர்கள் பார்வையை செய்தார், நடக்க செய்தார். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் பரலோகத்தை குறித்த பிரசங்கம் பண்ணினார். அவரே மீட்பென்ற பிரசங்கம் பண்ணினார். ஆனால் ஆண்டவர் மரித்து அடக்கமப்பட்டு பரமேறினதுக்கு அப்புறம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய டாஸ்கை இவர் பண்ணிட்டு போன அந்த பொறுப்பை யார் கையில் கொடுக்கிறார்? சீஷர் கையில் கொடுத்து சொல்றார், என்னையை காட்டிலும் இதை காட்டிலும் நீ மேலாண்மை செய்ய, என்னையோட நீ மேலாண்மை செய்ய. அதனாலதான் என்ன பண்றாங்க? நிழல் பட்டு சுகமடைகிறார்கள். கச்சையை தொட்டு கட்சிப்பை தொட்டு சுகம் நடக்குது. தேவனுடைய ராஜ்யம் யார் மூலமா செயல்பட ஆரம்பிக்குது? அந்த ஒர்க்கு யார் மேலே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது? சீஷர்கள் நம்ம மூலியமா. எப்ப? உயிர்த்தெழுந்த இயேசுவை சீஷர்கள் பார்த்ததுனால, விசுவாசத்தினால. அதுக்கு முன்னாடி நடக்கல.
அதுக்கு முன்னாடி பேய்களை ஓட்டினாங்க, பிசாசுகளை ஓட்டினாங்க. ஆனா ஒரு சில பேய்களை ஓட்ட முடியல. வசனம் சொல்லுது கரெக்டா? என் பையன் என்ன பண்ணான், வலிப்பு நோய் வந்து தீக்குள்ள போய் விடுதான், அவங்க சீசரால் ஓட்ட முடியல அப்படின்னு. ஆனா இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு இடத்துல சொல்ல சீஷர்கள் போன எல்லா இடத்துலையும் அப்போ நடந்துருச்சு. அங்கே ஒரு எக்ஸப்ஷன் கூட கிடையாது. அப்படின்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாம என்ன அர்த்தம்? அப்படியே ஆதரவு நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து கர்த்தர் நம்ம மூலமா செயல்படுப்பார். எப்படி செயல்படுப்பார்? முதல் உங்களுக்குள்ள பிசாசை நீங்களும் விரட்டுவீங்க. அடுத்து வீட்டுக்குள்ள பிசாசை ஓட்டுவீங்க. அடுத்து தெருவுக்கு பிசாசு ஓடும். அடுத்து 2ஆம் கட்டத்தில் பிசாசு ஓடும். இந்தியா ரசிக்கப்படும், தேசம் ரசிக்கப்படும். இங்கே இருக்கிற அநேகர் ஆடர் வெளிநாட்டு கொண்டு போய் ரசிக்கப்படுவாங்க. வெளிநாட்டு கொண்டு போய் அநேகர் ரசிக்கப்படும் நடத்துவாங்க. எதுவியா எப்போ நடக்கும் தெரியுமா? தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யத்துடைய அடையாளங்களை நீங்களும் நானும் செய்யார்கள். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். 17 வருஷம் எப்படி ஆரம்பிக்குது? சத்தமா விசுவாசிக்கிறதுனால நடக்கும் அடையாளங்கள். எப்ப நடக்கும் பாருங்க. விசுவாசம் ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு கிடையாது. ஃபெய்த் ரிசல்ட் இன் ஆக்ஷன். விசுவாசம் செயல்முறையில் இருக்கணும். அதான் இயேசு சொல்றார். அன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நல்ல விசுவாசியம், நல்ல கையெழுத்தியாக நல்லா ஜெபிக்கிறோம். வாங்க சுவிசேஷம் முடிய போவோம். இந்த கூட்டத்தில் பாதி இருக்காது. வாங்க பக்கத்தில் போய் கிராம ஊழியம் பண்ணிட்டு வருவோம். இந்த வேலை டயர்டா இருக்கு, லீக் கிடைக்கல. தேவ பிள்ளைங்களால தெரிஞ்சுக்கணும். நம்முடைய விசுவாசம் செயல்முறையில் இல்லைன்னா நீ மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா இதே விசுவாசம் செயல்முறையில இருங்க. தேவனுடைய ராஜ்யம் என கொடுக்கப்பட்ட பணி அதை செய்து முடிக்க நினைக்கிறீங்க. உங்க வீட்டு பரிபூர்ணமாக போகும், உங்க வாழ்க்கை பரிபூர்ணமாக போகும், வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும், உங்களுக்குள்ளே ஒரு பரிபூர்ணம் உண்டாகும். கிறிஸ்துவ ஓட்டம் வேறமா இருக்கும். வாசம் தெளிவாய் சொல்லுது, விசுவாசம் செயல்முறையில இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் கர்த்தர் எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறார்? சீஷரோடு பேசிட்டு இருக்கிறார், வீட்டுல பேசுறார். இந்த வருஷம் நடக்கும்போது பரமேற மலையில ரெண்டு பேசிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவிசுவாசம் உடஞ்சிருச்சு, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒன்றும் செயல்முறையில் ஆரம்பிக்கல. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் என்ன? நீ விசுவாசத்தோடு நீ செயல்முறைப்படுத்தும் போது, என்னுடைய தேவ செய்தி சத்தத்தை கேட்டு சுவிசேஷம் அறிவிக்கும் போது, சீஷர்கள் அந்த வார்த்தையை பிரசங்கிக்க போன போது, சீஷர்களை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் 5 விதமான அடையாளங்கள் நடக்கும் சொல்கிறார். அது முதல் அடையாளம்னா, என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவீர்கள். ஃபர்ஸ்ட் அவனை தான் அடிக்கணும். ராஜ்யத்துக்கு பெரிய எதிரி யாரு? ஆண்டவர் நல்லா தெரியும். அவன் தந்திரம் உள்ளவன், ஏவாளை வஞ்சித்தவன், அவன் ஒரு கொலை பாதகன், பொய் சொல்றவன், பொய்க்கு பிதான், மனிதனை அழிக்கிறவன், கொலை பாதகன் என்று சொல்லுது. மனுஷனை அழிக்கிறது அவனுடைய சுத்தம், அவனுடைய திட்டம். அவன் இருக்கிற செயல்படுறதே எதுக்கு? அழிக்க, வஞ்சிக்க. ஆண்டவர் நல்லா தெரியும். அப்பேற்பட்ட பிசாசு ராஜ்யத்தை வந்து சும்மா போய் சீஷரால எதிர்க்க முடியாது. இவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படணும். ஆல்ரெடி அதிகாரத்தை கொடுத்துட்டார், மரித்து உயிரோடு இருந்து போய் கொடுத்துட்டார். ஆனால் அதிகாரம் முழுமையா செயல்படல. அதனால புதிய அதிகாரத்தை கொடுக்குறாரு. என்ன? பரிசுத்த ஆவியானவரால் காத்திருங்க, எருசலேம்ல உன்னதத்தின் பலன் வந்து உங்களுக்கு நினைப்போம். என்ன பலன்? உன்னதத்தின் பலன் என்ன அர்த்தம்? இங்க இருந்து வர பலன் கிடையாது. சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் வருகிற ஸ்ட்ரென்த் கிடையாது. பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு பலன். பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பின போது சீஷர்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். அது முதல்ல ஒரு செய்த அடையாளம் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். கெஞ்சிட்டு இருக்கணும். உயிர் தெளிந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க சொல்லும் போது பிசாசு ஓடும். ஐயோ போயிடு, போட்டு ஆட்டுது, நைட்டு அமுக்குது, இதெல்லாம் இருக்காது. ஓடி எப்ப உயிர் தெளிந்த வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது சீஷர்களுக்குள்ள வந்தது. அடுத்து என்ன சொல்ற? நவமான பாஷைகளை பேசுவீர்கள். நவமான பாஷைகள், டங்ஸ், அந்நிய பாஷையை பேசுவீங்க. நீங்க அநேக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்நிய பாஷை கிடைக்காதுன்ட்டு. நான் சொல்லி விசுவாசத்தை அதுல ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கும்? விசுவாசம் விருத்தி அடையும்.
பலவீனமாய் கஷ்டமா சோகத்தில் இருக்கிறியா, அந்நிய பாஷை உனக்குள்ள கர்த்தருடைய நிரப்பும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் விருத்தி நீ பலன் அடைவார். அடுத்து மூணாவது அடையாளம், விசுவாசிக்க நடக்கும் மூணாவது அடையாளம் என்னன்னா, சர்ப்பங்களை எழுப்பீர்கள். பவுல் இருந்து என்ன பண்ணுது, பாம்பு கடிக்குது, ஆனா பவுலுக்கு ஒன்றும் ஆகல, அந்த பாய்சன் ஒன்றும் பண்ணல. அடுத்து என்ன பண்ணுது, சாவுக்கு எதுவான யாதொன்றும் கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இது பைபிள்ல சொல்லப்படாது, அது சரித்திரம் நடந்திருக்கலாம், மேபி எல்லாம் சொல்லப்படாது. பாய்சன் குடிச்சாலும் என்ன பண்ணாது, ஒன்றும் ஆகாது. அதனால வீட்டில் போய் எல்லாம் என்ன பண்ணீங்க, அப்படி செக் பண்ணீங்கன்னா போயிடுவோம். இது என்ன அர்த்தத்துல சொல்லுது, ஊழிய அர்த்தத்துல. நீ தேவனுடைய பணிக்காக செல்லும் போது உன்னைய கட்டி பிடித்து யாராவது உன்னை அடிக்கிறான், அவனை கொல்ல வரான் அப்படின்னா அவன் உன்னை எடுத்தது குடின்னு சொன்னா நீ விசுவாசத்தை கொடுத்தா அது உன்னை சேதப்படுத்தாரு. அதான் அதோட அர்த்தம். பாரு, நான் விசுவாசி, வாங்க, நான் எல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க, எந்த பாருங்க, பாருங்க, நான் பாயசம் குடிக்க போறேன் அப்படின்னு பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க செயல்படாது. விசுவாசிக்கும் போது, ஊழியத்தில் இருக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும் போது உனக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் மனிதர்கள் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. எதுவும் சாவுக்கு ஏதுவான எதுவும் என்ன பண்ணாது, உங்களை சேதப்படுத்தாது. அடுத்து வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கைகளை வைக்கும் போது அவர்கள் சுத்தமாக வியாதி ஓடி. இதெல்லாம் யார் பண்ணா, சீஷர்கள் பண்ணாரு. சீஷர்களுக்குள்ள எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நேருக்கு நேரம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டான், பர்சனலா பார்த்துட்டான். ஆனால் அடையாளங்களை கத்த சீஷர்கள் மூலியமா 12 பேர் மூலியமா 70 பேர் மூலியமா பண்ணார். தேவ பிள்ளைகளே, அந்த சீஷர்கள் மறித்துட்டாங்க. இன்னைக்கு இந்த ராஜ்யத்துடைய சொல்லுகிற பணி யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு, யார் கையில? சத்தமா சொல்லுங்க, நம்முடைய கை. நல்ல கவனிங்க. நம் விசுவாசி, நான் சொல்றது எப்பவுமே தான், நம் விசுவாசிகளா இருக்க அழைக்கப்படுறத, சீஷரா இருக்க அழைக்கப்படுறது. இயேசு ஒரு கிறிஸ்துவ மதத்தை பிரசங்கம் பண்ண வருகிற, ஸ்தாபிக்க வருகிற, அவர் சீஷரை உருவாக்க வந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க, வேதத்துல அநேகர் இயேசுக்கு வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க. ஆனா அவனுடைய பேரெல்லாம் பதிக்கப்படல. வியாதி, கை சம 2 குருடர்கள் கூட சொன்னாங்க, தாவீது குமாரனே இறங்கும், அவன் பேர் தான் தெரியல. ஆனா யாருடைய பேர் பதிக்கப்பட்டது தெரியுமா? சீஷர்கள் பேர் பதிக்கப்பட்டது. ஏன்? அவங்க சீஷர்களாக இருந்தது. நீங்க யோசித்து பாருங்க, நீ விசுவாசியா இருக்கணுமா, சீஷனாக இருக்கணும். சீஷனா நீ விசுவாசியா இருந்தீங்கன்னா சபைக்கு அற்புதப்பட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா சீஷனா இருந்தோம்னா கர்த்தர் பரலோகத்துக்கு போகும்போது பெரிய உங்களுக்கு பொக்கிஷங்களை வைத்திருக்கார், அதில் பலனை வைத்திருக்கார். நம் விசுவாசிகளாய் அழைக்கப்படலை, நம் சீஷராக அழைக்கப்பட்டது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துடைய பணி அன்னைக்கு கர்த்தர் சீஷர்கள்ட்ட கொடுத்துட்டு போனார், இன்றைக்கு நம்ம கையில கொடுத்துருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ தனிப்பட்ட ரீதியில பார்ப்பாயானால் சீஷர்கள் மூலமா நடந்த அதே அடையாளங்கள் உங்கள் மூலியமாக, என் மூலியமாக நடக்கும். பேய்கள் ஓடும், அந்நிய பாஷை, நவமான பாஷை வரும், நம்ம விசுவாசம் விருத்தடையும். எந்த சர்ப்பங்களும் எதுவும் நம்மளை அண்டாது. வியாதிகள் நம் மூலமா சுத்தமாகும். இன்னொரு இடத்துல சொல்லி, சர்ப்பங்களை மிதிப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. பிசாசு ராஜ்யத்தை ஒளியடிக்க. எப்ப நடக்கும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை உன் வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துடைய பணி உன் மூலமாய் நடக்க ஆரம்பிக்கும். அடையாளங்களை பார்ப்பார்கள். உன் வீட்டில், உன் கட்டில இருதயத்தில் இருக்கிற உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி, உறவினர்கள், வேண்டாம் வாதம் பண்ணிட்டு இருக்கிற உறவினர்கள் முன்னாடி அடையாளங்களை கத்த நடப்பிப்பார், உன்னை கொண்டு நடப்பிப்பார். அதன் மூலியமா அவர் ரட்சிக்கப்படுவார்கள். அது எப்ப நடக்கும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கலாம். அந்த ரிசரக்டட் பவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தனிப்பட்ட ரீதியில உணரும் போது, சடங்காச்சரமாய் ஈஸ்டர்ல உட்கார்ந்துருக்கோம், இயேசு உயிர்த்தெழுந்தார்னா ஒன்றும் நடக்காது, ஒரு வாழ்க்கை உயிரடையாது. உடனே ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 2 ஸ்காட்டிஷ் மிஷனரி இருந்தாங்க. ஸ்காட்லாண்டில் அந்த மிஷனரி, அந்த நாட்டில் உள்ள மிஷனரி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நியூ ஹெர்பஸ் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு போனாங்க. இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா சவுத் பசிபிக் ஓஷன்ல ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட். ஆனால் எப்போ அவங்க போய் கால் வைத்தாங்களோ அவங்க மனிதர்களை சாப்பிட்ற பழக்கம் உடைய மனிதர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, கேனபலி சொல்லுவாங்க, மனிதனை சாப்பிடுவாங்கல்ல,
விசுவாசிகள் ஓகே, ஆனா மனிதனை விசேஷமா சாப்பிடுவாங்க. அப்படி இறங்கணும்னா 2 மிஷினரி என்ன பண்றாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க போகாம இருந்தாங்க, ஒருத்தவங்க வாலண்டியரா வரல ஊழியர் அந்த அந்த இடத்துல போய் ஊழியம் பண்ண. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜான் ஜி பேட்டன் அப்படின்னு சொல்றவர் வந்து என்ன பண்றாரு, நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு நாள் சபையில வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப சபை ஊழியர் பெரியவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஏற்கனவே போனவங்க 2 வருடம் நடவை தெரியுமா, இறங்க அந்த நொடியே என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டு சாப்பிட்டாரா என்ன பண்ணான்னு தெரியல, நீ போகாதன்னா. அப்ப அவர் சொன்னாரா, அவர் சொன்ன வார்த்தை என்னால கவனிங்க. அவர் என்ன சொன்னாரா, அவனை கொன்று போட்டு சாப்பிட்டாலும் என்ன பரவாயில்ல, எப்படினாலும் அவனால என்ன பண்ண போறேன், மறிக்க தான் போறேன், என் உடம்ப புழு சாப்பிட்றதுக்கு அவன் சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னா. ஏன்னா இந்த மறிக்கிறத பத்தி கவலை கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள மறித்தேன்னா ஆண்டவருடைய வருவரப்ப என் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி மகிமையில உட்கார செய்வார். நான் எப்படியாவது சில இடத்துக்கு போவேன்னு சொல்லி பிரயாணம் பண்ணி போனேன். போன இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒன்றும் நடக்கல. 15 வருஷம் அந்த இடத்துல ஊழியம் பண்ணார். 95% மக்கள் ரசிக்கப்பட்டார். தைலாண்ட் நடக்குது. தேவ பிள்ளைகளே, ஏன்னா விசுவாசிகளால நடக்கும் அடையாளங்கள். எல்லா அடையாளங்களும் என்ன, எதுவும் ஒரு சேதவர் கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய பணியை செய்ய பயந்து கொண்டு இருப்பீங்களா, தானந்தில்லை எனக்கு வராது, எனக்கு ஐயோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, நானே பாவத்தில் இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமா வந்துச்சுன்னா இருதய கடினம் உடையும், அவிசுவாசம் போகும், நிலையான ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தருடைய ராஜ்யத்து பணி உன்னோடு மூலமா செய்யலாம். தேவ பிள்ளைகளே, என்னோட வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க, வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை சமுதாயத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை மிக மோசமாய் போய் கொண்டு ஒரு மனுஷன் விழும்போது அதை விட செய்கிறதே யார் தான், அவனை குறை சொல்றதே யார் தான், நம்ம ஆட்கள் தான். ஜெபிக்கிறது கிடையாது, அதை விழுதுதான் சந்தோஷம். பாருங்க எந்த நிலைமையில கிறிஸ்தவர்கள் போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை, வீட்டுல இல்லை, சமுதாயத்துல இல்லை, படிக்கிற இடத்துல இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில இரட்டத்தனையான வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளை, மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை நீ உயிரடைய வேண்டும். மரித்த இயேசு உயிரடைந்தது போல நீ அவரை விசுவாசித்தாயானால் உன் மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய செய்வார். எப்ப நடக்கும்னா, நீ தனிப்பட்ட ரீதியில உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க என்ன பண்ணுவோம், விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் அடையாளங்கள் ஒரு வாழ்க்கையில செய்வார். அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் இருக்கிறது. அந்த நோக்கமும் திட்டமும் எப்ப நிறைவேற தெரியுமா, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ள வரும்போது நோக்கம் திட்டம். எதுவுமே கேட்குறீங்க, மரித்த வாழ்க்கை மாறணுமா, இன்னும் உயிருள்ள கிறிஸ்துவ வாட்டத்தை நான் ஓடி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற நிமிடங்க, ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபித்து அந்த விஷயம் போறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து, கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே, ஒரு மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்மா. ஒரு அனல் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு கனி இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து எத்தனை நாள் எங்கள் வெளியே வர முடியுது, இது ரகசியம் வரைக்கும் தெரியாம இருந்தேனே, ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆனாலும் ஒரு சில பாவங்கள் இருந்து வெளியேற முடியல, என் குணத்தை என்னால மாற்ற முடியல என்று கலங்கி தவித்துக் கொண்டு நீ ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உயிர் தெழுந்த இயேசுவை நீ விசுவாசி. தனிப்பட்ட ரீதியில நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது உன் மரித்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையாக மாற்றுவேன். என்னோடு சேர்ந்து நீ உயிரடைவாய், என்னோடு சேர்ந்து நீ உயிரடைவாய். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளாக வரும்போது நீ அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை உனக்கு நான் வைப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம், ஜெபிக்க பார்க்கலாம், ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கல, உன்னோட தனிப்பட்ட ரீதியில பார்க்கல. சீஷர்களை போல இத்தனை வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், 3 வருடங்கள் 5 வருடங்கள் சீஷர்கள் பிரயாணம் பட்டார்கள். ஆனா அவங்களுக்குள்ள இன்னும் அவிசுவாசம், கர்த்தரை டிசோன் பண்ணாங்க, கர்த்தரை விட்டு விலகினார்கள், பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு எப்போது தனிப்பட்ட ரீதியில அவர்களை பார்த்தாரோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய அவிசுவாசத்தையும் அவருடைய இருதய கடினத்தையும் உடைத்தது. அப்பேற்பட்ட சீஷர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி சாட்சியாய் மரித்து, விசுவாசம் உள்ளவராய் சாட்சியாய் ஓட்டத்தை முடித்து தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்தினார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க அதே திட்டத்தை தான் கர்த்தர் மேல வைத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட அதே நோக்கம், சீஷர்களை என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அதே நோக்கத்தோடு தான் நீங்களும் நானும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை
உயிரடையட்டும் அப்பா, உயிரடையட்டும் ஆண்டவரே. 3 உயிருள்ள காரியங்கள் வெளிப்படும். இயேசுவை என்கவுண்டர் பண்ணும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும். முதலாவது அவிசுவாசமும் இருதய கடினமும் உடைந்து போகும். பல நாள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? என் குணத்தை என்னால மாற்ற முடியல, எவ்வளவோ ஆலோசனை சொல்றேன், என் பிள்ளை மானம் வைக்கிறான், மனைவி மானம் வைக்கிறார், கணவன் மானம் வைக்கிறார். அதை யாராலையும் உடைக்க முடியாது, என்னாலே உடைக்க முடியாது, உங்களாலே உடைக்க முடியாது, குடும்பத்தினாலே உடைக்க முடியாது, ஏன் அவங்களாலே அதை உடைக்க முடியாது. உடைக்கக்கூடிய ஒரே வல்லமை உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த வல்லமை எத்தனையோ ஈஸ்டர் போயிருக்கு, எத்தனையோ குட் ஃப்ரைடே போயிருக்கு, எத்தனையோ கிறிஸ்துமஸ் போயிருக்கு. ஆனா சடங்காச்சாரமா போயிடுச்சு. ஆனா இன்னையில இருந்து ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவை சீஷர்கள் கண்டது போல நான் பார்க்க வேண்டும். ஒப்புக்கொடுங்க, கேளுங்க, கேளுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க பார்க்கலாம். அவிசுவாசம் உடையும், இருதய கடினம் உடையும். அடுத்து 2வது நிரந்தரமான ரட்சிப்பு. நடுவில் விட்டுட்டு போயிட மாட்டேன். எதுவும் உங்களை பிரிக்காது, எந்த நபர்களும் உங்களை பிரிக்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது நீ முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பார், சாட்சியாய் வாழுவார். எந்த பிசாசின் தந்திரங்களும் வஞ்சைகளும் போராட்டங்களும் சுயங்களும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஏற்றி ஆண்டவரே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பட்டு ரட்சிக்கப்படணும். அவிசுவாசம் உள்ளவனாகி அக்கினிக்குள்ள ஆயிடக்கூடாது. ஆண்டவரே ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்கணும். எவ்வளவு பேர் நல்லா ஆரம்பித்தவர்கள் ஓட்டத்தை சரியாய் முடிக்கிற இடத்தை தவறி போயிட்டார்கள். நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம் முக்கியம் கிடையாது, எப்படி இருந்தோம் முக்கியம் கிடையாது, எப்படி முடிக்கிறோம் தான் முக்கியம். நீ கேளுங்க, ஆண்டவரே எப்படி இருந்தேன் கிடையாது, நான் விழுந்துடக்கூடாதப்பா, நான் விழுந்துடக்கூடாதுன்னா ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும். நிரந்தரமான ரட்சிப்பை கட்டளையிடுங்க. அடுத்த 3வது தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் செயல்படும். ஒரு கையை தலையில வைங்க, ஒரு கையை இருதயத்தில் வைங்க. ஆண்டவரை கேளுங்க, உங்களுடைய ராஜ்யத்தை என் மூலமாக செயல்படுத்துங்க. இது புதுசான காரியம் கிடையாது. இது ஆல்ரெடி ஆண்டவருடைய திட்டம் தான். நம்மளை உண்டாக்குனதே இந்த நோக்கம் தான், அழைத்ததே இந்த நோக்கம் தான், ஆபிரகாம் அழைத்ததே இந்த நோக்கம் தான். அதை சீஷர்கள் மூலமாக வைத்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக அதே நோக்கத்தையும் திட்டத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். கேளுங்க, அதே தேவனுடைய ராஜ்யம் என் மூலமாய் நடக்கட்டும். அந்த அடையாளங்கள் நடக்கட்டும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். பேய்கள் ஓடட்டும், ஆண்டவரே நாவுல அந்நிய பாஷை வரட்டும். ஓ சர்ப்பங்கள் எதுவும் என்னை செய்யக்கூடாது, ஆண்டவரே சாவுக்கு ஏதுவான எதுவும் என்னை அணுகக்கூடாது. வியாதிகள் சுஸ்தமாகணும். ஓ சத்துருவின் சகல வல்லமைகளையும், ஓ பேய்களையும் பிசாசுகளையும் விதிக்கக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்குள்ள வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுவே உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவ பிள்ளையே, இந்த உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நீ இயேசுவை விசுவாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பும் போது, ஓ உன்னதத்தின் மேல் நிரப்பும் போது, இது உனக்குள்ளாக கர்த்தர் வைக்கிறார். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால கேளுங்க. வல்லமையால அக்கினி வந்து சுட்டரிக்கட்டும், வேண்டாத காரியங்கள் சுட்டரிக்கப்படட்டும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஸ்தாபிக்கப்படும்.
என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்திருங்க ஐயா செய்திருங்க நதியாய் பாய்ந்திட செய்கிறா செய்வதே சொல்றா I am doing I am working on it நான் உடம்புல சரி செய்கிறேன் நான் உடம்புல சரி செய்கிறேன் கர்த்தர் தெளிவாக ஒரு சத்தத்தை எனக்கு சொல்கிறார். சீஷர்களை பயன்படுத்தினது போல like I used the disciples I will use you. சபையை நான் பயன்படுத்துவேன். சபைக்குள்ள இருக்கிற மக்களை கர்த்தர் பயன்படுத்துவார். எப்படி சீஷர்களை பயன்படுத்தி உலகத்துல நினைத்து கொண்டிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கர்த்தர் சொல்கிறார், I will do new things. புதிய காரியங்களை செய்கிறேன். எழுப்புதலுக்கு நேராக அது கடந்து செல்லும். எழுப்புதலுக்கு நேராக கடந்து செல்லும். இரண்டாம் வருகைக்குள்ள அஸ்திபாரங்கள் ஒரு நாட்களில் போடப்படுகிறது. ஒரு உயிருள்ள தாகமுள்ள கிறிஸ்தவர்கள் மேல நான் வைப்பேன். ஒரு உயிருள்ள தாகமுள்ள சீஷர்கள் மேல அந்த ஆவியை வைப்பேன். சீஷர்கள் மேல வைத்த அதே ஆவி பாவங்களை அறிக்கை செய்வோமா? கர்த்தரை பயன்படுத்த வேண்டாம். பாவங்கள் விடப்படணும். கோபங்கள் வைராக்கியங்கள் விடப்படணும். இச்சைகள் அழிக்கப்படணும். வேண்டாத பழக்க வழக்கங்கள் வேண்டாத உறவுகள் முறிவு ஏற்படணும். நறுமணமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கையில் மரித்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, உயிர் தெழுந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் உயிர் எழுப்பணும். வேதம் சொல்ல கரங்களை உயர்த்தி தாகத்தோடு உயர்த்திருக்கிற பிள்ளைகள்
எல்லா துதி கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கும்.